ஒரு டாக்ஸிக் மூவி, 3 hours ஆஃப் டாக்ஸிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா ஹால். ஸோ ஆக்சுவலி படத்தோட ரன் டைம் வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். ஸோ அந்த 3 hours 15 minutes முடிஞ்சு தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது ஏதோ பெரிய மென்டல் டார்ச்சர் சஃபர் பண்ணிட்டு வெளியில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு பெரிய பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பேன் இந்தியா மூவினா ஒரு ரிச் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின், ஸோ இவங்களோட கால் ஷீட்லாம் வாங்கிட்டு ஒரு படத்தை வந்து ஏன்னா தானே எடுத்தால் போதும், அது பெரிய ஹிட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. ஸோ அந்த படத்தோட ஒரே ப்ளஸ்ஸு அந்த பெரிய ரிச் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் மட்டும்தான், பெரிய பெரிய செட்டு, ஸோ இதெல்லாம். ஸோ அது அப்புறம் வந்து மேஜர் கேஸ்டிங், ஸோ ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்காண்டிக்கு வந்து பெரிய கேஸ்டிங் உள்ள வச்சுருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த படத்தில் யஷோட வேலை என்னென்னா, 3 மணி நேரமாக வந்து சரக்கு அடிப்பார், தம் அடிப்பார், வில்லன்களை யாராவது பார்த்தா சுடுவார், அப்புறம் ஏதாவது பொண்ணை பார்த்தா கூட சுற்றுவார். ஸோ 3 மணி நேரமாக வந்து சரக்கு, தம்மு, சுடுறது, சுற்றுறது. ஸோ இதுதான் படம் ஃபுல்லும் பண்ணிக்கிட்டு இருப்பார். நடுவில் வந்து அவருக்கு அப்பப்போ டைலாக் பேசுவார். அந்த டைலாக் எப்படி பேசுவாருன்னா, இந்த ஊருக்கே நான் தான் ராஜா, நீங்கள்லாம் கூஜா, இந்த ஊருக்கே எங்கள் அக்கா தான் ராணி, மற்றவங்களாம் சாணி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி முட்டாள்தனமான சின்ன சின்ன விஷயத்து கூட இது மாதிரி முட்டாள்தனமான பஞ்ச் டைலாக் பேசிட்டு சுற்றிட்டு இருந்தார். அவர் மட்டும் இல்லை, படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸும் இந்த மாதிரி தான் டைலாக் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பெரிய ராக்கி பாயா சுற்றிட்டு இருந்த நம்ம யஷை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காஜி பாயா மாற்றிட்டாங்க. படத்தில் ஒருத்தவங்களும் விட மாட்டேங்கிறாரு. ஒரு சீனில் வந்து கியாரா அத்வானி கிட்ட வந்து கேட்பாரு, ஆமாம் எங்கள் நயன்தாரா கேரக்டர் தான் வந்து அவங்க அக்கா ரோல நடிச்சிருப்பாங்க, எங்கள் அக்கா தான் அவங்க அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு. அப்போ நம்ம மைண்ட் வாஷ் தோணும், நயன்தாரா மட்டும் தானே நீ ஒன்றும் பண்ணாமல் விட்டுருக்கு, அதனால தானே எங்கள் அக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ பேன் இந்தியா மூவியில் ஸோ அதுக்காண்டிக்கு படத்தில் வந்து ஹீரோயின்ஸ் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஹீரோயின்ஸ் போட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து கியாரா அத்வானி அவங்களோட ரோல் மட்டும் வந்து ஓரளவு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் யஷுக்கும் நடக்கிற லவ், ஸோ அதில் நிறையா கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மூவியே மூவ் ஆகும். ஸோ அது ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ அதை தவிர வந்து மிச்ச ஹீரோயின்ஸ் ருக்மணி வசந்த்லாம் வந்து அவங்களாம் வந்து எவ்வளோ நல்ல 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 ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக. ஸோ இந்த படத்துலாம் வந்து ரொம்ப ஒரு ஊர்கா மாதிரி வந்து அவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹுமா குரேஷி அண்டு மற்ற ரோல்லாம் வந்து ஜஸ்ட்டு பேருக்கு தான் இருக்குது. ஸோ இதில் நயன்தாரா அவங்க ரோல்லாம் பெரிய காமெடி. ஸோ அவங்க வந்து ஏதோ பில்லா படத்தில் அவங்க ஸ்டைலிஷாக நடந்து வர மாதிரி எல்லா சீன்லேயும் வராங்க, கன் எடுக்கிறாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, ஊருக்குலாம் உபதேசம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவன் தம்பி வந்து இங்கிட்டு இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு இருப்பான். அவனை தலையில் 2 அடி அடித்து அட்வைஸ் பண்ணிகிட்டே ஒழுங்காக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறது ஒர்க் இல்லாமல் வந்து ஊருக்கெலாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பெரிய சிரிப்பாக தான் வரும். படம் ஒரு பீரியாடிக் மூவி, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏராவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டியூரிங் போர்ச்சுகல் ரூல் ஆஃப் கோவா. ஸோ படம் ஃபுல்லும் கோவாவில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லும் செட்டிங்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன்லேயே வந்து நம்மளால் வந்து பெருசாக ஒன்றர முடியல. ஸோ அதை தவிர வந்து எப்போ வந்து இந்த கியாரா அத்வானி என்றாங்களோ அப்போ இருந்து படம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு லவ் கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 minutes கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ ஓகே பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து யஷுக்கும் அவரோட சன்னுக்கும் கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஸோ அவர் சன் கேரக்டர் யஷ் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பாடி லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, லுக் எல்லாமே வந்து பெரிய வேரியேஷன் காமிச்சிருந்தாரு. பட் அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அவரோட சன் ரோல். ஸோ உங்களுக்கு வெறும் ஆக்டிங் மட்டும் இல்லை, ஆக்ஷன் மட்டும் இல்லை, அட்வென்ச்சர் மட்டும் இல்லை, உங்களுக்கு நாங்கள் ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அப்போல்லாம் ஆடியன்ஸ்க்கு டயர்ட் ஆயிடுது. அவங்க வந்து என்னடா இது ஏற்கனவே படம் ரொம்ப ஒர்ஸ்டாக போயிட்டுருக்கு, இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகிறதுக்கெலாம் வந்து யாருக்குமே அந்த நேரத்தில் தோணலை. பிஜிஎம் வந்து ரவி பசூர் தான் பண்ணியிருக்காரு, கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் வந்து
எப்படி கேஜிஎஃப்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து மியூசிக் வந்து நான் அதே மாதிரி நீங்கள் பில்டப்பாக நடங்க நான் உங்களுக்கு அதே மியூசிக்கே போட்டுறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பண்ணியிருக்காரு. யூனிக்காக வந்து எதுவும் தனியாக தெரியல பிஜிஎம். ஆல்சோ வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒன்று தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு படத்தில் வந்து எவ்வளோ பெரிய கேஸ்டிங் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயின் யார் வேணாலும் இருக்கலாம், மியூசிக்கு, செட்டு, ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி யார் என்ன வேணாலும் பண்ணலாம், எடிட்டிங் யார் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த படத்தோட மெயின் கோர் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் தான் அந்த படம் வந்து தப்பிக்கும். இப்போ வந்து நான் எப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், பாகுபலிக்கு படம் ரிலீஸ் ஆனோடனே அந்த படம் சக்ஸஸ்க்கு வந்து ராஜமௌலிக்கு பெரிய கிரெடிட்ஸ் போச்சு. பட் ஆனால் வந்து கேஜிஎஃப் படத்துக்கு வந்து பிரசாந்த் நீல் அந்த படத்தோட டைரக்டர், அவருக்கு வந்து பெருசாக கிரெடிட்ஸே யாரும் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி நான் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை கேஜிஎஃப் வந்து யஷோட மார்க்ஸுக்கு தான் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த படத்துலையும் யஷ் மார்க்ஸாக தான் இருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து இப்போ பெரிய டிசாஸ்டராக இருக்கு. ஸோ உருவாக்கி அவர் வந்து ஆக்சுவலி வந்து கன்னடத்தில் வந்து ஒரு டயர் 1 ஆக்டர் கூட இல்லை. உண்மையாக சொல்ல போனால் யஷ் பிஃபோர் கேஜிஎஃப் அவர் ஒரு டயர் 2 ஹீரோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தார். சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ, பட் அவர் டாப் ஹீரோவாக இல்லை. அவர் வந்து அந்த படத்தோட ரைட்டிங், பில்டப், செட்டப் இது மூலமாக வந்து அவர் வந்து ஒரு பேன் இந்தியா ஹீரோவாக்கி ஒரு நேஷனல் லெவல் ஸ்டார் ஆக்குனார் கேஜிஎஃப் 1 and 2 மூலமாக. அந்த கிரெடிட்ஸ் மேக்ஸிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் நீலுக்கு தான் போகும். ஸோ அவரோட அடுத்த படம் வந்து சலார் படம் வந்து கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை, பட் அந்த படத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும். பட் அந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருப்பாரு. ஆனால் அது பெருசாக ரெகக்னைஸ் பண்ணல கேஜிஎஃப் அளவுக்கு. பட் அந்த படமும் ஓரளவு டீசெண்டான ரைட்டிங் இருக்க தான் செய்யும். ஸோ அவரோட நெக்ஸ்ட் படத்துல வந்து நான் அதை வந்து ஓவர் கம் பண்ணி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார். ஸோ இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது வந்து ஒரு படத்தோட டேரக்டர் அவங்க ரைட்டிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி பெரிய பட்ஜெட் பண்ணாத கீத்து மோகன்தாஸ் அவங்க வந்து இந்த ஸ்டோரி மட்டும் எடுத்துக்கிட்டு சில பிரம்மாண்டமான பட்ஜெட் ஃபேக்டர்ஸு, கேஸ்டிங் ஃபேக்டர்ஸ் மட்டும் வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ராங்காக இல்லாமல் பண்ணி ஒரு பெரிய டிசாஸ்டர் மூவி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் வந்து நம்ம மூவி ஸ்டார்டிங்கில் வந்து டிஸ்க்ளைமர் போடுவாங்கல்ல, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி டாக்ஸிக் மூவிஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஸோ பெட்டர் ஸ்கிப் இட். தேங்க்யூ.